சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய களம் காணப்போவதாகவும் உறுதியளித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த தென்காசி 14வது வார்டு செயலாளர் கனக சபாபதி, 14வது வார்டு துணைச் செயலாளர் ஸ்ரீராம், ஜோலார்பேட்டை நகர செயலாளர் கே மணி, விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் குமரவேல் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அமமுகவைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை ஒன்றிய இணைச் செயலாளர் மாரிமுத்து, மதுரை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணிச் செயலாளர் ராசரத்தினம், மயிலாடுதுறை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாலாஜி, தென்சென்னை விருகம்பாக்கம் தகவல் தொழில்நுட்ப அணி பகுதிச் செயலாளர் அக்ஷய் கண்ணன், வெப்பங்கோட்டை ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் மணிகண்டன், மதுரை மேற்கு சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜா அலெக்சாண்டர் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதேபோல் அமமுகவைச் சேர்ந்த நாகை மாவட்ட முன்னாள் நகர செயலாளர் RT தங்கப்பா, திண்டுக்கல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணிச் செயலாளர் வெண்மதி, பொதுக்குழு உறுப்பினர் முத்தையா, திண்டுக்கல் மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் அன்னபூரணி, திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் பாண்டியராஜன், திண்டுக்கல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் தவமணி, நாமக்கல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் KS சிவா, நாமக்கல் மாவட்ட அமமுக பிரதிநிதி சிவக்குமார் மற்றும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு விருதுநகர் சாத்தூர் ஒன்றிய செயலாளர் வடிவேல் ராஜ், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்டாலின் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று களம் காணப்போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.